ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நினச்சிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியை காணோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்கல்ல, அதுலேருந்து நம்ம ஹீரோயினும் காணாமல் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு ரூம் நம்பர் போட்டு இந்த ரூம் நம்பருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எவனோ கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் உள்ள போவாரு. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி இவனை வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல இவ வந்து என்னோட சொத்து, இவளை நான் தான் பார்த்துக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு செம கோவம் வரும். ஹீரோ வந்து அவனை திட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிசினஸ் விஷயமா பேசும்போது நீ உன் பொண்டாட்டி மேல அக்கறையே காட்ட மாட்டே, அவளை கேவலமா நடத்துவ, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வாங்குவ. இப்ப ஏதோ அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்படி என்கிட்ட திட்டிட்டு இருக்க, என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கோவம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆயிருது. டக்குன்னு அவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்திடுவாரு. இப்ப உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா அவன் அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அவன் பேசினது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுல உண்மையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பதில் பேசவே முடியாது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பாட்டியை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட பாட்டியை காணோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹேக்கரை வச்சிருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு பாட்டியோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது தெரிய வருது பாட்டி வந்து இந்த ஸ்டெப் மாம் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இப்ப அங்க வந்து பார்த்தா அந்த வேலைக்கார லேடி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எங்க என்னோட பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களோட பாட்டியா, உங்களோட பாட்டி இங்க வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப உண்மை சொல்லுங்க, இந்த வீட்டை நீங்க ரொம்ப வருஷமா இருந்திருக்கீங்க, என்னோட அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதுவும் உங்களுக்கு தெரியும், எதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறீங்க, நான் என்னோட பாட்டியை பார்க்கணும், என்னோட பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த லேடி சொல்லவே மாட்டாங்க. இப்ப அந்த லேடியோட போனை வந்து நம்ம ஹீரோ புடிங்கிடுறாரு. புடிங்கிட்டு சரி ஓகே நான் போலீஸுக்கு கால் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணும்போது, இல்ல வேணாம் கால் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த லேடியோட போனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த லேடியும் அட்டன் பண்ணி பேசும்போது தெரிய வருது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டெமாம் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து நம்மளோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா, அதனால பாட்டியை சேஃபா பாத்துக்கோ, நீயும் ஜாக்கிரதையா இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்மாமும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ பாட்டி அந்த வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருது. உள்ள போய் பார்த்தா பாட்டி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே நம்ம ஹீரோ வந்து பாட்டி எப்படி இருக்காங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டிலாம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி இருக்கு, 4 வருஷம் இதுல 5% காமிச்சிருந்தா கூட நான் உங்க கூட இருந்திருப்பேன், ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு ரொம்ப ஃபேக்கா இருக்கு, என்னோட ஸ்டெப் மாமுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவோட முகமே வாடி போயிருது. இப்ப உள்ள பாட்டியும் கண் முழிச்சிடுறாங்க. இப்ப பாட்டி கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இன்டர்நெட்ல பரவுனது எல்லாமே ரூமர், அவரு என்னோட பிசினஸ் பார்ட்னர் மட்டும்தான், நான் அவரோட டின்னர் தான் சாப்பிட்டேன், ஆனா இது மாதிரி தப்பா போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதமா நான் இன்டர்நெட்ல சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு மேனேஜர் கால் பண்ணி, சார் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா போச்சு, இந்த ருவான் குரூப்ல இருந்து நம்ம கம்பெனில சில மெட்டீரியல் எடுத்துட்டு போறாங்க, அது நம்ம கணக்குல வரவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பணத்தை கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, அதுவும் கணக்குல வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நம்மளோட ரூல்ஸ் அவங்க மீறிட்டாங்க, நான் என்னோட ஒய்ஃப்காக மட்டும்தான் அந்த ருவான் குரூப்ல பார்ட்னரா இருந்தேன், ஆனா இப்ப என்னோட ஒய்ஃப் வேற கம்பெனி வச்சிருக்கா, இதுக்கப்புறம் அந்த ருவான் குரூப்ல அவங்களோட அம்மா மட்டும்தான் நடத்திட்டு இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, உடனே அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இதை பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஸ்டெப் மாம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, என்னது போ குரூப்ல இருந்து நம்ம அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேடம் நம்ம எடுத்த அந்த பணம் அது மட்டும் இல்லாம அந்த மெட்டீரியல் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ அப்பட்டமாவா எடுப்பீங்க, ஒரே நேரத்தில் ஏன்டா அவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இந்த ஸ்டெப் மாமும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப அங்க கிம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த போ குரூப் வந்து இந்த ருவான் கிட்ட இருக்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, உங்க அம்மா நிறைய சீட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்களுக்கு தேவைதான், ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இந்த ஆன்டிக் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் இருந்தார்ல, சோ அவர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஃபைலை கொடுப்பாங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா இவ்வளவு நாள் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இவரோட கம்பெனில இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு கணக்குல காமிக்காம எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு மொத்த டீடைல்ஸும் நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையா உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக அந்த பிசினஸ் மேன் வந்திருப்பாரு. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது, பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு பிக் ஆர்டர் வந்திருக்கு,
ஸோ அந்த ஆர்டரை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பணம் பார்க்கலாம். ஒரு 1000 ஆன்டிக் பீஸ் ஒன்று வரப்போகுது. அதை மொத்தமா நீங்க இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. இது எல்லாமே லீகல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் கண்டிப்பா எல்லாமே லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அது எல்லாமே இல்லீகல். இப்போ அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூப் ரெஸ்டாரண்ட்ல பாட்டியும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஸ்டெப் மாமோட கம்பெனியில வேலை செய்யற சில ஒர்க்கர்ஸ்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி போட்டு உயிரை வாங்குறா, பாத்ரூம் கூட போக விடாம வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதென்டிக்கான ஒரு பேக் வேணும், அதுவும் லக்ஸூரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லா மணியுமே பேங்க்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும். அவங்க அந்த டீல்ல செமையா சம்பாரிச்சிருப்பாங்க. இப்போ 1000 ஆன்டிக் பீஸ் வந்து இறங்கி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஷிப்மெண்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்கு. இப்போ டீலர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இந்த ஸ்டெப் மாம் பாத்தீங்கன்னா ஹாப்பியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி நம்ம கிம் வந்து நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற இந்த ஸ்டெப் மாமோட ஆளும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் மாம்க்கு கால் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு மேம், கொஞ்ச நேரத்துல ஷிப்ல ஏத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அங்க போலீஸ் வண்டி வந்துருது. ஸோ எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிடுறாங்க. இந்த எல்லா பில்லுமே இந்த ஸ்டெப் மாமோட பேர்ல தான் இருக்கு. இப்போ இந்த விஷயம் ஸ்டெப் மாமுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே பதறி போயிடுறாங்க. இப்போ ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆகி போயிருச்சு. இப்போ ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்கும்போது அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி உனக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, நியூஸ்ல உன்னை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ எனக்கெல்லாம் கால் பண்ணாத, என்னோட பேரும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை அப்ரப்டா கட் பண்ணிடுறாங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் மாமும் வேற வழி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்டெப் மாமோட ஹஸ்பண்ட் அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டேன், நம்ம கம்பெனியே லாஸ்ல போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கம்பெனியே இருக்காது போல, மொத்தமும் கடனாகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது லாஸ் பண்ணிட்டியா, இது என்னோட கம்பெனி, எங்க அம்மா உருவாக்குன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா உங்க வீட்டுல தான் இது உருவாக்குனாங்க, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தினமும் ஒரு பொண்ணு பின்னாடி தானே சுத்திட்டு இருக்க, கொஞ்சமாவது வந்து கம்பெனியை பாக்குறியா, என்னோட பையன் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி படுத்திருக்கான், அவனை வந்து பாக்குறியா, கொஞ்சமாவது ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியா, திடீர்னு வந்து பணம் கொடு அப்படின்னா என்ன கொடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க, பிசினஸ் எப்படி போகுதுன்னு உனக்கு தெரியுமா, பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு உனக்கு தெரியுமா, சும்மா வந்து பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே டென்ஷன் ஆகி கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ இந்த ஸ்டெப் மாமோட கம்பெனியில வேலை செய்யற ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த பார்ட்டை கட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பாய்.